அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனா பார்த்திங்கன்னா பத்த கோணாசனா. இதுவும் உட்கார்ந்த நிலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆசனா. இதனோட மீனிங் பார்த்திங்கன்னா பத்த கோணாசனம் அப்படின்னா என்னென்னா, பத்தனா கட்டப்பட்ட ஒரு ஆங்கிளில், கோணம்னா ஆங்கிள். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நாம் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனம் அப்படின்னு இதுக்கான மீனிங். இப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, லேடிஸ் வந்து பீரியட்ஸ் அப்போ செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருக்கவங்க இதை செய்யக்கூடாது. ப்ரெக்னென்ட் விமன் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோடு தான் இதை செய்யணும். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அக்யூட் நீ பெயின் சொல்லக்கூடிய, இப்போ உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா முட்டியில், அந்த ஆசனா நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் இதை செய்யணுங்க. லிக்விடாக எடுத்திருந்தீங்கன்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். சாலிடாக எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3.5 மணி நேரம் டு 4 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் இந்த ஆசனாவை பர்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட 2 கால்களையும் பாதம் 2ம் டச் ஆகிற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை கோர்த்து உங்கள் கால்களை பிடிச்சிக்கலாம். இப்போது நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே ஃபார்வர்ட் பெண்டிங். உங்கள் 2 கையும் எல்போ வச்சு உங்கள் கால் அழுத்தி பிடிச்சிக்கணும். கால் மேலே தூக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குனிஞ்சால் போதும். இது ஃபைனல் போஸ்டர். 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் இதில் நீங்கள் நார்மல் ப்ரீத்தில் மெயின்டைன் பண்ணலாம். 3 to 5 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணலாம் இந்த ஆசனாவை. இப்போது மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம யூரினரி டிஸார்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த விதமான யூரினரி ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட பெல்விக் ஏரியா, இடுப்பு பகுதி, அப்டமனல் ஏரியா, வயிற்று பகுதி, நம்மளோட முதுகு பகுதி, இங்கே எல்லாமே அதிகமான பிளட் ஃப்ளோ கிடைக்கிறனால அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்ஃபர்டிலிட்டியை இது வந்து க்யூர் பண்ணுதுங்க. நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டிமுலேட் ஆகி அது நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் பின்பக்கமாக இருக்கக்கூடிய கிட்னி நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பீரியட்ஸ் அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி, வயிற்று வலி, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓவர் ப்ளீடிங் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆசனா இந்த ஆசனா. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், பிசிஓஸ், பிசிஓடிஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், அது மட்டும் இல்லைங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இந்த ஆசனா. இப்போது ப்ரெக்னன்சி அப்போது இந்த ஆசனா நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோடு தான் செய்யணும். அதனால் நீங்கள் ஆசனாவாக செய்யாமல் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ உங்களோட கால்களை இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் உட்கார்ந்திங்கன்னா, மடித்து வச்சு உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு ஹிப்பு, அந்த பெல்விக் ஏரியா நல்லா ஓப்பன் அப் ஆகி நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் முன்னாடி குனிய வேண்டாம். இந்த பொசிஷனில் மட்டும் நேராக உட்காந்து காலை இந்த மாதிரி மடித்து வச்சு எப்போல்லாம் முடியுதோ நீங்கள் உட்காரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால், ஆக்னே, ஒபிசிட்டி, இது எல்லாமே இந்த ஆசனா சரி பண்ணுது. இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சயாட்டிக்கா பெயின் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அதை சஃபர் பண்ணுறோம். அந்த சயாட்டிக்கா பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹெர்னியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது இந்த ஆசனா. அதனால் கண்டிப்பாக செய்வோம். ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம்.